ஹலோ, குட் மார்னிங். வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி ட்ரிப். இன்னைக்கு வந்து பிவர்லி ஹில்ஸ் அண்ட் ரோடியோ டிரைவ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அப்படியே பொறுமையாக எழுந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் அது ரெண்டுமே வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்த பெல் கார்டன்ஸ்லேருந்து அரவுண்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ கொஞ்சம் லீஷராக கிளம்பலாம் அப்படின்னு. நாங்க ஸ்டே பண்ணியிருந்த குவாலிட்டி இன்ன்ல வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமென்ட்ரி. ஆனா, எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு வொர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வெக்கேஷன் வந்து, காலையில அந்த 7:00லேருந்து 9:00க்குள்ள பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிளம்பி ஓடுறது. செம்ம போரிங்கா இருக்கும். அ அப்படி போய் நம்ம ஒரு ஃபேவரட்டான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோமான்லாம் பார்த்தா இல்ல. இந்த சுகர் லோடட் பிரேக்ஃபாஸ்ட் தான் எவ்ரி டே வெக்கேஷன்ல இருந்த வரைக்கும் இருக்கும். அதனால வந்து அது எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. என்னோட ஹஸ்பண்ட் மார்னிங் போயிட்டு, சும்மா எங்களுக்கு ஏதாவது ஃபேவரைட் இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வந்து வச்சுருவாங்க. அவ்வளதான். இதுக்காக அடிச்சு புடிச்சு போறதெல்லாம் கிடையவே கிடையாது. மேபி ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருந்ததுன்னா, அது மட்டும் பிடிக்கும். மத்தபடி அங்க நம்ம ரொம்ப கில்ட்டியா சாப்பிடுற மாதிரி எவ்ரி டே வந்து சுகரியா இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ லைட்டா பேன் கேக் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். இன்னைக்கு வந்து நான் சும்மா ஒரு ரெட்ரோ மாரி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான அக்சஸரீஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு பெல் பாட்டம் பேண்ட் அது போடலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கான அக்சஸரீஸு. ரீசென்ட்டா வந்து கெசியோல வந்து வின்டேஜ் கலெக்ஷன் வாட்ச் வாங்குனேன். அது இந்த ஓல்டு மாடல் வாட்ச் இப்ப திரும்ப ட்ரெண்ட் ஆகுதுல்ல. ஸோ அது. ஸோ அது அண்ட் அக்சஸரீஸ் அண்ட் ட்ரெஸ் அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சேன். எங்க வீட்ல வந்து வெக்கேஷன்னா 2 பேரும் என்ன ஃபர்ஸ்ட்டு கிளம்ப விட்டுருவாங்க. "நீ கிளம்பி முடிச்சேன்னா, நாங்க 2 பேரும் வந்து ஒரு நான் ரெடி ஆகுறதுக்குள்ளயே அவங்க 2 பேரும் ரெடி ஆயி முடிச்சுருவாங்க. அதனால வந்து வெக்கேஷன் இருந்தா ஃபர்ஸ்ட்டு நான் கிளம்பி ரெடி ஆயிட்டாலே அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி." Instagramல கூட சில பேர் கேட்டிருந்தாங்க டிஎம்ல. ஆ இந்த மாரி டைசன் வாங்குனது வந்து எப்படி இருக்கு? யூஸ்ஃபுல்லா இருக்கா? பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்டா? அப்படின்னு சொல்லி. ஆ பிராக்டிகலா ஓப்பனா சொல்லணும்னா, டைசன் இருந்தா தான் ஹேர் வந்து ப்ராப்பரா செட் பண்ணி கர்ல்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. நீங்க நார்மல் கர்லிங் டூல்ல கூட நீங்க வந்து செட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் கேட்டீங்கன்னா, ஆ இது வந்து எனக்கு பிராக்டிஸ் வந்து நெறைய தேவைப்படுது. அது மாதிரி ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியல. டிரெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்து செட் பண்ணி வச்சுட்டு பண்ண வேண்டியதா இருக்கு. அ அதே மாதிரி நம்ம கரெக்ட்டா பார்ட்டிஷன் எடுத்து லேயர்ஸ் ஓப்பன் பண்ணி பண்ணா, பட் வந்து வால்யூம் நல்லாருக்கு. ஆ நல்ல பவுன்ஸியா இருக்கு ஹேரு. அதே மாதிரி அது லாங் லாஸ்ட்டா இருக்கணும்னா, அதுக்கான ப்ராப்பர் செட்டிங் ஸ்ப்ரேலேருந்து, ஹீட் ப்ரொடெக்டன்லேருந்து, சீரம்லேருந்து எல்லாமே அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ நானுமே வந்து டைசன்ல இன்னும் அப்படியே ப்ரோ ஆகல. இப்பதான் பிராக்டிசிங் ஸ்டேஜ்ல இருக்கேன். ஓரளவு என் ஃபேஸ்க்கு சூட் ஆகுற அளவுக்கு பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து பிவர்லி ஹில்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சைன் போர்ட் தான். பிவர்லி ஹில்ஸ்ன்னு வச்சிருப்பாங்க. அதுகிட்ட வந்து கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட். பெவர்லி ஹில்ஸ் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சிட்டி மாதிரி. ஹாலிவுட்டோட ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் பார்க்கணும்னா, பெவர்லி ஹில்ஸ் தான் போணும். அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா, அங்க இருக்கிற வீடுங்கள்லாம் அப்படி ஒரு செம்ம பிரம்மாண்டமா இருக்கும். அ எல்லா செலிபிரிட்டியோட ஹோம்ஸ் வந்து மோஸ்ட்டா அங்க இருக்கும்னு சொல்லலாம். வரிசையா பாம் ட்ரீ இருக்கும். அந்த பாம் ட்ரீஸ்க்கு நடுவுல இருக்கிற வீடுங்கள்லாம் நடந்து நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கலாம். அவ்ளோ பியூட்டிஃபுல் ஏஸ்தெட்டிக்ஸோட இருக்கும். அந்த டைப் ஆஃப் ஹவுசஸ வந்து மேன்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட செலிபிரிட்டி டெய்லர் ஸ்விஃப்ட், லியோனார்டோ டிகாப்ரியோ, ஜெனிஃபர் ஆனிஸ்டன், டென்சில் வாஷிங்டன், அப்புறம் வந்து கிம் கெர்டிஷியன், முன்னாடி வந்து டாம் க்ரூஸ்க்கு கூட இங்க வீடு இருந்தது. இந்த மாதிரி இது ஒரு பயங்கரமான லக்ஸூரியஸான பிளேஸு. ஆ அதோட கரெக்ட்டா அந்த பிளேஸ் கிட்டயே வந்து பார்க்கிங்லாம் கொஞ்சம் அவைலபிளா இருக்கும். ரெசிடென்ஷியல் ஏரியா ஒட்டியே. ஸோ அங்கேயே கார் விட்டுட்டோம்னா, லெஸ் தேன் 1 மைல் வாக் பண்ணாலே இந்த சைன் போர்டுக்கு வந்துரலாம். ஆ இங்க வந்து மேஜரா எல்லாரும் வந்து இந்த இடத்துக்கிட்ட நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு போவாங்க. ஸோ கார் பார்க் பண்ணிட்டு அந்த சைன் போர்ட் கிட்ட வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஆ நீங்க இந்த பிவாலி ஹில்ஸ் கிட்டயே கார் பார்க் பண்ணிட்டீங்கன்னா, அங்கருந்து ஒரு 2 மைல்ஸ் அப்படியே வாக் பண்ணி போனீங்கனாலே ரோடியோ டிரைவ் போயிடலாம். ரோடியோ டிரைவ்க்குள்ள போயிட்டு நீங்க கார் பார்க்கிங் தேடுறது பயங்கர கஷ்டம். நாங்க அங்க பார்த்துட்டு இருக்கும்போதே ஏகப்பட்ட கார்ஸ வந்து டோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்க வாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஒரு 2 பிளேஸ் சேர்த்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா, ஒரு சேஃபான ஸ்பாட்ல கார விட்டுட்டு நீங்க பை வாக் போனீங்கனாலே யூ கேன் என்ஜாய் த வாக் ஆக்சுவலி.
ஆல்சோ சில டூர் பேக்கேஜஸ் இருக்கு. ஆ நீங்க பஸ் மாதிரி புக் பண்ணீங்கன்னா, அப்படியே ஒரு டிரைவ் வந்து உங்கள அதுல கூட்டிட்டு போவாங்க. பட் அது எப்படின்னா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா ஃபீல் ஆகும். நீங்க நெனச்ச பிளேஸ்க்கு நெனச்ச டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்காது. பட் நீங்க ஒரே நாள்ல பார்க்கணும், இதுதான் ஒன் டைம் எல்லே வந்திருக்கீங்கன்னா, அந்த மாதிரி பஸ் டூர் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன். அவங்களே வந்து சில செலிபிரிட்டி மேன்ஷன் முன்னாடி நின்னு அவங்க வீடெல்லாம் காட்டுவாங்க. பட் அதெல்லாம் செம்ம ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அதனால வந்துட்டு நீங்க எய்தர் நீங்க அப்படி பிரிஃபர் பண்றதுனாலும் போலாம். இல்ல யூ கேன் டேக் அ வாக். வாட் இஸ் ரோடியோ டிரைவ்? இந்த ரோடியோ டிரைவ் ஏன் வந்து இவ்ளோ ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒண்ணும் இல்ல. ஒரு 3 பிளாக்குக்கு வேர்ல்டோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான பிராண்டோட ஷாப்பிங் பண்றதுக்கான ஸ்ட்ரீட்ஸ் தான் இந்த ரோடியோ டிரைவ். இந்த ரோடியோ டிரைவ்ல வந்து செலிபிரிட்டீஸ், அப்புறம் பில்லியனியர்ஸ் இவங்க எல்லாம் தான் வந்து இங்க ஷாப் பண்ணுவாங்க. ஆல்சோ அவங்களோட ஷாப்பிங் வந்து ஒரு மாதிரி ஒரு பிரைவசி மாதிரி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால என்னால வந்து இந்த ஷாப்ஸ்குள்ளலாம் போய் வீடியோ எடுக்க முடியல. ஆ நான் போய்க்கிட்டு இருந்த டைம்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேப்பரீசிஸ் வந்து இந்த ஷாப்புக்கு அவுட் சைட்ல வெயிட் பண்ணாங்க. அப்பதான் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப முக்கியமான செலிபிரிட்டீஸ் வந்து உள்ள ஷாப்பிங்ல இருக்காங்க. அவங்க வெளிய வரும்போது ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கிறதுக்காக இவங்கலாம் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆ இங்க வந்து நெறைய டிசைனர் பிராண்ட்ஸ் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். இப்ப நம்ம வந்து பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ஏதாவது வாங்கணும்னா என்ன பண்ணுவோம்? பிரீமியம் அவுட்லெட் நம்ம ஏரியா கிட்ட என்ன இருக்கோ, அங்க போயிட்டு வி பை இல்லையா? ஆனா வந்து அங்க வந்து நமக்கு சில டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அது எல்லாமே இருக்கும். ஆனா இந்த ரோடியோ டிரைவ்ல இருக்கிற எனி பிராண்டட் ஷாப்குள்ள நுழைஞ்சீங்கன்னா, ஆ இங்க வந்து பிரைஸ் வந்து கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். பிகாஸ் இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ லிமிட்டட் எடிஷன்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கும். ஆ இந்த இதுக்கு ஷாப்பிங் பண்ண வர்றவங்க வர்றதே வந்து, அந்த பிரீமியமான ஒரு இன் ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோடியோ டிரைவ் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரீட்டெயில் ரென்ட் இன் த வேர்ல்ட். இந்த கடைங்களோட வாடகை எல்லாம் கேட்டோம்னா, நம்மலாம் வாயடிச்சு போயிடுவோம். அந்த அளவுக்கு ரென்ட் குடுத்து தான் இந்த ஏரியால வந்து இந்த ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்ப பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து எவ்ளோ பிசினஸ் அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து இங்க ஷாப்பிங் பண்ணோம்னா, அதுக்கான செக்யூரிட்டி சர்வீஸ்லேருந்து அ லக்ஸுரியில மெயின்டெயின் பண்றதுக்கான காஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம வாங்குற பொருள் மேல தான் போடுவாங்க. அதனால வந்து இங்க ஷாப்பிங் வந்து பயங்கர காஸ்ட்லியானது தான். ஸோ நம்ம போயிருந்தது கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைம். அதனால வந்து ஏகப்பட்ட ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே ரேண்டமா ஃபுல்லா வாக் பண்ணி ஒரு டூர் போயிட்டு, அங்கங்க நின்னு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அப்படியே நம்ம அத வாக் பண்றது தான் அந்த ஸ்ட்ரீட். வேற ஒண்ணுமே கிடையாது. யூ கேன் ஆல்சோ ஷாப். பட் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம அவுட்லெட் ஷாப்ஸ்ல பார்க்குற அதே பிராண்ட்ஸ் அங்கேயும் இருக்கும். பட் வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. நான் வந்து இந்த ரோடியோ டிரைவ வந்து பிரிட்டி விமன் அப்படின்ற ஒரு மூவில வந்து அ ஜூலியா ராபர்ட்ஸ் ஷாப்பிங் பண்ற மாதிரி ஒரு சீன்ல வந்து இந்த பிளேஸ நான் பார்த்தேன். அப்ப நெனச்சேன், வாவ்! இது இவ்ளோ அழகா இருக்குல்ல. ரொம்ப லக்ஸூரியான ஒரு ஸ்ட்ரீட்டா இருக்கே அப்படின்னு நெனச்சேன். ஆ அது வந்து ரொம்ப பழைய படம் தான். பட் நான் இந்த பிளேஸ்க்கு வந்தப்போ நெனச்சேன், ஓ மை காட்! நான் வந்து இத நான் பார்த்து அவ்ளோ நல்லா இருக்குன்னு நெனச்சேன். நான் இந்த பிளேஸ்ல இருக்கேன் அப்படின்னு நெனச்சு எனக்கு அது ஒரு மாரி நாஸ்டால்ஜிக் அண்ட் ஹாப்பி மொமெண்ட்டா இருந்தது. இங்க வந்ததுக்கு ஏதாவது ஷாப் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். நான் ரொம்ப நாளா வந்து ஒரு பெர்ஃப்யூம் ஒண்ணு பார்த்துட்டுருக்கேன். வேலன்டினோல வந்து பார்ன் இன் ரோமா. பட் வந்து நான் அந்த ஷாப் பார்த்தப்போ உள்ள போனேன். ஆ அது உள்ளலாம் வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ண முடியல. நான் அவுட்லெட் ஸ்டோர்ல பார்த்த அந்த பெர்ஃப்யூமோட பிரைஸ் ரேஞ்ச விட இங்க கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் கேம் அவுட். எனக்கு தேவ பெர்ஃப்யூம் தானே தவிர, அந்த லக்ஸூரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால அந்த ஷாப்ப பார்த்துட்டு வெளில வந்துட்டேன். நான் வந்து பிரீமியம் அவுட்லெட் போம்போதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது முடிச்சுட்டு வி ஹேட் டைம் கொஞ்சம் நெறையா இருந்தது. ஆல்ரெடி ஹாலிவுட் சைடு எல்லாமே சுத்தியிருக்கோம். அதனால அந்த சைடு போல. அப்படியே வந்து வால்ட் டிஸ்னி கான்சர்ட் ஹால் பக்கம் வந்தோம். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஸோ அப்படியே கான்சர்ட் ஹாலுக்கு முன்னாடி வந்தோம். அதுக்குள்ள வந்து இருட்ட ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அப்படி கொஞ்சம் அங்க ஃபோட்டோஸ் எடுத்தோம். நீங்க வால்ட் டிஸ்னி கான்சர்ட் ஹால் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மியூசியம்ஸ் வந்து இருக்கு. நெறைய ஃப்ரீ மியூசியம்ஸு. ஆ அது அகெயின் அது வெக்கேஷன் டைம்ங்கிறதுனால சரியான கூட்டம். ஒரு பெரிய கியூ நின்னுச்சு. நீங்க அத லைன்ல நின்னு பார்த்து முடிச்சுட்டு போறதுக்கே ஒரு 3 ஹார்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு,
வால்ட் டிஸ்னி மட்டும் பார்த்தோம். ஸோ தட் வாஸ் அ டே. ஒரு டே வந்து பிளான் பண்ணிட்டு இந்த 3 டெஸ்டினேஷன்ஸ் வந்து முடிச்சோம். இந்த கான்சர்ட் ஹால் வந்து நெறைய லைவ் மியூசிக் பெர்ஃபார்மன்ஸஸ் நடக்கும். ஏகப்பட்ட ஜாஸ் கான்சர்ட்ஸ், அப்புறம் வந்து ஸ்பெஷல் கல்ச்சுரல் கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் அது மாதிரி ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சு ப்ளே பண்றதெல்லாம் நடக்கும். அதுக்கு வந்து நீங்க வெளியவே வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு உள்ள போலாம். அது இட் ரேஞ்சஸ் அரவுண்ட் ஒரு $60லேருந்து ஒரு $300 வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் டிக்கெட்ஸு. ஆனா வந்து அது ஸ்லாட்ஸ் தான். நீங்க ஒரு கன்வீனியன்ட்டான ஸ்லாட்ட புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். நாங்க அந்த பிளான்ல வரல. பட் ஸ்டில் நீங்க அப்படி பிளான் பண்ணி வந்தீங்கனாலுமே, இங்க வந்து உங்களுக்கு 1 ஃபுல் டே வந்து கண்டிப்பா டைம் ஆகும். பக்கத்திலேயே வந்து ஆ பிராட் மியூசியம் இருக்கு. அதே மாதிரி சில ரூஃப் டாப் கார்டன்ஸ்லாம் இருக்கு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. அடுத்த பிளேஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் vlog. பை பாய்.